வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நற்றிணை டாபிக் தான் பார்க்க போகிறோம். 8 தொகை நூல் தான் பார்க்க போகிறோம். 8 தொகையில் வர நற்றிணை பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இந்த பாடல் வந்து நியூ புக்கில் வர 11th ஸ்டாண்டர்ட் புக்கு பாடல் தான் இந்த பாடல். 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு 11th ஸ்டாண்டர்ட் வர நியூ புக்கு பாடல் தான் இந்த பாடல். அது இல்லாமல் ஓல்டு புக்கு இப்போ இருக்கு பார்க்கலாம். ஓல்டு புக்கையும் பார்க்க போகிறோம். இதுதானே இந்த பாடல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை பாடல். இந்த பாடல் வந்து நற்றிணையில் வர பாடல் தான் இது. இந்த பாடலை இயற்றுனார்னா போதனார் அப்படின்றவர் தான் இந்த பாடலை வந்து இயற்றுகிறாரு. இந்த பாடலை வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மனிதன் ஒரு பெண் மகள் என்ன பண்ணாங்கன்னா பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகிறாங்கல்ல, அந்த அந்த நிகழ்ச்சி தான் இதில் குறிப்பிடப்படுறாங்க. அதாவது போகிற நிகழ்ச்சிலாம் கிடையாது. ஒரு பிறந்த வீட்டில் எப்படி வந்தாங்க, அதே வந்து புகுந்த வீட்டில் போய் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இதில் சொல்லிக்கிறாங்க. அதாவது பிறந்த வீட்டில் செழுமையான குடும்பத்தில் பிறந்து நல்லா வளமாக வாழ்ந்திருப்பாங்க, நல்லா வசதியாக வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அதே புகுந்த வீடு போகும்போது அவங்க வந்து கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் அதை மேனேஜ் பண்ணி எப்படி வாழ்க்கை நடத்துகிறாங்க அப்படின்றத இந்த பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அந்த போதனர் வந்து எப்படி சொல்லிக்கிறாருன்றத அந்த பாடல் வந்து குறிப்பிடுது. அதான் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் வளமை, ரெண்டும் சேர்ந்தது தான் நாணயம். அந்தமாரி அதை தான் வந்து வாழ்க்கையாக சொல்லப்படுது. அந்த வாழ்க்கைன்ற நாணயத்தை தான் வந்து இந்த பாடலில் வந்து குறிப்பிடப்படுதா சொல்கிறாங்க. அதாவது வந்து அவங்க வந்து சிறு விளையாட்டில் எப்படி இருந்தாங்க, பெண்மகள் எப்படி இருந்தாங்க, ஒரு எப்படி இருப்பாங்க, சின்ன குழந்தையில எல்லா பெண்மக்களும் எப்படி ஓடி ஆடி விளையாடுவாங்க, ஒரு எந்த ஒரு வாழ்க்கையை பற்றி எந்த அனுபவமும் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் வந்து புகுந்து விட்டு போகணும்னு எப்படி இந்த அறிவு வருது அப்படின்னு அந்த ஒரு வியப்பாக வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து யார் பார்த்துருவாங்க, அவங்க அம்மா செவிலித்தாய் வந்து பார்த்துருப்பாங்க. அதை போய் நெற்றாயின்னு சொல்லுவாங்க. நெற்றாயினா அவங்க அப்பா வீட்டில் போய் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்க அப்பா கிட்ட போய் இப்படிலாம் நம்ம மகள் வந்து குடும்பம் நடத்துகிறாங்க, நம்ம எப்படி இருந்தாங்க மகள், ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அந்த பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடலை வந்து நம்ம ரொம்ப வேணால் லைனாக பார்ப்போம். அது பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் அது என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சிடும். ஓகே, அதுக்கு முன்னே என்ன தெரிஞ்சுன்னா, இது வந்து இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பாலத்தேனில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி கூட கேட்கலாம். இங்கே பாருங்கள், பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால். இந்த லைனை கொடுத்துட்டு எந்த தேனில் எழுதப்பட்ட பாடல் அப்படின்னு கூட கேட்கலாம். பாலத்தேனில் எழுதப்பட்ட பாடல். இது ஒரு கொஸ்டினாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் தெரிஞ்சுங்க. அதே மாதிரி வந்து மகன் நிலை உரைத்தல், மகளை பற்றி தான் சொல்கிறாங்க. அதாவது மகள் புகுந்து விட்டு போயிட்டாங்களா, அங்கே பார்க்க போவாங்க செவில் தாய். அங்கே நடக்கிற நிகழ்ச்சியை வந்து மறுபடியும் அவங்க வந்து வீட்டில் வந்து நற்றாயிடம் வந்து சொல்கிறாங்க. அதை தான் வந்து மகள் நிலை உரைத்தல் அப்படி தான் அந்த துறையை குறிப்பிடப்படுறாங்க. அப்போ இந்த பாட்டு அப்படி கூட கேட்கலாம். இந்த பிரசங்கள் வந்து வெண்சுவை தீம்பாலுங்களா, இந்த பாட்டில் வந்து எந்த நிலை உரைக்கிறதுனா மகள் நிலை தான் உரைக்குது. மகள் நிலை பற்றி தான் சொல்லப்படுது அந்த பாடலில். அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து 110வது பாடல். ஏன் 110வது பாடல் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இந்த பாடல் வந்து போதனார் வந்து இயற்றிருக்கிறாரு. ஆனால் வந்து நற்றிணை வந்து 12 அடி தான் இருக்கணும். ஆனால் இந்த பாடல் மட்டும் வந்து 13 அடி இருக்கும். ஒரு அடி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ ஒரு அடி எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அதெல்லாம் என்ன சொல்கிறாரு, அதனால தான் நம்பர் 110. அப்போ 110வது பாடல். அப்போ நற்றிணையில் பார்த்தீங்கன்னா 110வது பாடல் தான் வந்து இந்த பாடல். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த நம்பர் கொடுத்துக்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்த பாடல் வந்து 13 அடிகளை கொண்டது. அதனால தான் இந்த பாடலோடைய எண்கள் கொடுத்துக்கிறாங்க, எத்தனாவது பாடல் அப்படின்னு கொடுத்துறாங்க. சரி, இப்போ நம்ம பாடலை வந்து பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. லைனு எல்லாமே ஞாபகம் வைக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு கீவேர்டு வச்சுன்னா நீ கரெக்டாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்னதான் அது. சரி வாங்க. இப்போ பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால். அதான் ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லிடுறாங்க, பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால். அதாவது வந்து பிரசம்னா தேனை குடிக்கிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தேன் கலந்த வெண்சுவை தீம்பால்னா பாலில் வந்து தேன் எல்லாம் கலந்து சாப்பாடு ஊட்டுறாங்க. வீட்டில் அதான் சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதான் வெண்ணெய் தீம், அதாவது சுவையான பால். ஓகே, எல்லாம் கலந்தது தான் அந்த பால். ஓகேவா? அதை தான் அவங்க சொல்கிறாங்க. பிரசம்னா தேன் கலந்த அந்த பாலில் தேன் எல்லாம் கலந்து யாருக்கு, அந்த குழந்தைக்கு ஊட்டத்துக்காக வச்சுருப்பாங்க. ஓகே, அது போக போக உங்களுக்கு புரியும். ஓகே, வெண்சுவை தீம்பால் ஃபர்ஸ்ட் லைன் வச்சா. 2வது லைன் பாருங்கள். விரிகதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்து. பொற்களத்துனா கை, அந்த கிண்ணம் இருக்குதுல்ல, கிண்ணத்தனா வச்சுருப்பாங்க பால், அதை தேனை கலந்து எல்லாம் வச்சுக்கிறாங்க, கையில் வச்சுக்கிறாங்க. ஒரு கை எதுனா ஒரு கையில் வச்சுருப்பாங்க, ஒரு கை எதுனா பிடிச்சின்னு இருப்பாங்க. அந்த அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு கிணத்துல வந்து என்ன பண்ணாங்க, பால் தேன் எல்லாம் கலந்துக்கி வச்சுக்கிறாங்க. யாருக்கு, அந்த குழந்தைய வீட்டுறதுக்காக. அதான் பெண்மகள் அவங்க ஊட்டுறதுக்காக கையில் வச்சுக்கிறாங்க. அதான் வந்து விரிகதிர் பொற்களத்தில் ஒரு கை ஏந்தி. கையில் வந்து என்ன தேனை பால் எல்லாம் கலந்த ஒரு பாலை கையில் வச்சுன்னுக்கிறாங்க. யாருக்கு கொடுக்குறதுக்கு, அந்த பெண்மகளுக்கு கொடுக்குறதுக்காக வச்சுன்னுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, புடைப்பின் சுற்றம் பூந்தலை சிறுகோள். புடைப்பின் சுற்றம்னா சுற்றிக்கிறாங்க. என்ன சுற்றுறாங்கன்னா பூந்தலை சிறுகோள். ஒரு கோலில் வந்து கோலில் வந்து பூவை சுற்றி வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால், இப்போ ஒரு கையில் என்ன வச்சுக்கிறாங்க, பொருட்களை வச்சுக்கிறாங்க. அதான் அந்த பாலை வச்சுக்கிறாங்க, கையில் பாலை வச்சுக்கிறாங்க குழந்தை கூட்டத்துக்கு. இன்னொரு கையில் ஒரு சிறு கோல் வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது புரியும் உங்களுக்கு. புடைப்பின் சுற்றுனா புடைப்புனா புறப்பகுதியில்.
அந்த ஒரு பூந்தலை சிறுகோள் அந்த கோலை சுற்றி பூவை சுற்றி வச்சுக்கிறாங்க. அந்த கோலில் பூவை சுற்றி வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னா பாருங்கள், உன்னென்று ஒப்பு புடைப்பு தென்றான் தென்னீர் இது நீர் இது. அதாவது உன்னென்று சாப்பிட சொல்கிறாங்க. குழந்தைய வந்து என்ன சொல்கிறாங்க, சாப்பிட சொல்கிறாங்க அந்த பெண்மகளை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, புடைப்பு தென்னா அடிக்கிறாங்க. குழந்தை என்ன பண்ண புடைப்பு தென்னீர்னா அடிக்கிறது. குழந்தைய புடைப்போம்னா அதை அடிக்கிறது, குழந்தைய அடிக்கிறது. அந்த கோலால் சிறு கோலால் அடிக்கிறது. அதுதான் இப்போ வந்து அந்த கோலை சுற்றி வச்சாங்க. எதுக்கு? பூவில் ஏன் கோலில் வந்து பூ சுற்றிக்கிறாங்கன்னா, கோலில் அடித்தாக்கா குழந்தைக்கு வலிக்கக்கூடாது. ஆனால் குழந்தை பயப்படணும். அதுக்காக தான் அந்த கோலில் வந்து பூவை சுற்றி வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த உன்னென்று சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி என்ன பண்ண குழந்தை சாப்பிடாதானே, ஆனால் குச்சியால் அடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்த லைன் பாருங்கள், முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்ப தத்தட்டு. பாருங்க, காலில் வந்து அந்த குழந்தை சிலம்பு போட்டிருக்கு, பொன்னாலான சிலம்பு போட்டுருக்கு. ஒளிப்புன்னு வச்சுங்க, நடந்து வேணாம்னு சொல்லிட்டு ஓடுற குழந்தை. சாப்பிடும்போது சாப்பிட விட்டாங்கன்னா குழந்தை என்ன பண்ண வேணாம்னு சொல்லிட்டு குழந்தை ஓடும். அப்போ வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அந்த சிலம்பு இப்போ நடந்து போகும்போது சிலம்போட சவுண்டு கேட்குங்களா, அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க முத்தரி பொற்சிலப்பு ஒளிப்ப தத்தட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒன்று சொன்னாங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ண உண்ணாமல் என்ன பண்ண குழந்தை அடிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுற குழந்தை முத்தரி, அதை முத்தரிப்புனா முத்து தெரிக்கிற அளவுக்கு பொற்சிலம்பு காலில் மாட்டாங்க. அதை தெரிக்கிற அளவுக்கு சவுண்டு வருதுல்ல, அதை சொல்கிறாங்க. அந்த ஒளிப்பனா ஒரு சவுண்டு வருது. அதை அந்த குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு ஓடுது. இங்கே பாருங்க, இப்போ இது வரைக்கும் குழந்தை சொன்னாங்களா, இது பாருங்க அவங்க அம்மா பாருங்க, அறிநரை கூந்தல் செம்மூது செவிலியர்னா தாயா குறிக்குது. ஓகேவா? அப்புறம் வந்து கூந்தல் அறிமுதல், அதாவது முடி வந்து அவங்க நடிச்சு போச்சு. அதுதான் அறிநரை கூந்தல். அவங்க அம்மா வந்து நரைமுடியோடு இருக்கிற ஒரு வயதான ஒரு அம்மா மாரி வச்சுங்க, அப்படி வச்சுக்கிறாங்க. அதான் அறிநரை கூந்தல் செம்மூது செவிலியர் வந்து என்னது, வயசானவங்க அப்படின்னு சொல்றாங்க. வயசானவங்க தான் ஒரு பெண்ணுக்கும் அம்மாவுக்கும் வயசு வித்தியாசம் இருக்குல்ல, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. முடியனை நடிச்சு போச்சு அந்த செவிலியருக்கு. அதான் அறிநரை கூந்தல் செம்மூது செவிலியர். அதுக்கடுத்து பாருங்க, பருகி மெலிந்து ஒழிய பந்தர் ஒழிய. அப்படின்னா என்னன்னா, பரியினா 5 ஓடுது, மெலிந்து ஒளிந்துனா பந்தல்னா பந்தல் குறிக்குது. குழந்தை வந்து பந்தலை சுற்றிட்டு வரும். அதாவது வீட்டுக்கு முன்னே பந்தல் போட்டுருப்பாங்கல்ல, அப்போ எல்லா தூணு இருக்கும். பந்தல் போட்டாலும் தூணு கன்ஃபார்மாக இருக்குல்ல, குழந்தை சுற்றிட்டு வருது, தூணை சுற்றி வருது. அதான் வந்து அறிநரை கூந்தல் செம்மூது செவிலியர் வந்து தொத்தின்னு போகிறாங்க. சாப்பிட சொல்லி குழந்தை தத்தின்னு போகிறாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுற அந்த குழந்தை என்ன பண்ண ஒளிய பந்தலில் போய் சுற்றி வருது. பந்தலில் போய் பந்தக்காலை சுற்றி வருது. அதாவது எப்படி வீட்டுக்கு எதுக்கு போட்டுருப்பாங்களா பந்தக்காலை, அந்த பந்தலை சுற்றி வருது. அந்த குழந்தை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சுற்றி வருது. அதான் சொல்கிறாங்க. ஓகே, ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டு. அதாவது மறுக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுக்குது. அந்த சிறு விளையாட்டு தன்மை தான் இருக்கும். குழந்தை சின்ன குழந்தைல எப்படி இருக்கும், ஒரு சிறு விளையாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை தான் அவங்க சிறு விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருந்த குழந்தை தான் இந்த குழந்தை. ஓகேவா? அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தன கோல். இதுக்கப்புறம் அந்த லைனை பார்க்கலாம். இந்த லைன் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த குழந்தை வந்து எப்படின்னா, அவங்க அம்மா இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க, முதல்ல பாலில் தேனு எல்லாத்தையும் கலந்து சாப்பாடை ரெடி பண்ணிட்டாங்க. அதை வந்து ஒரு பொற்காலத்தில் கையில் வச்சுன்னுக்கிறாங்க. ஓகேவா? அங்கே பாருங்கள், பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால். அப்போ பிரசம்னா தேனை குறிக்குது. தேன் கலந்த வெண்சுவையுடைய தீம்பால் பால். அதுக்கப்புறம் பாருங்க, விரிகதில் பொன்கலத்தாலான ஒரு கையில் ஏந்தி வச்சுக்கிறாங்க. ஒரு கையில் ஏந்திட்டாங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, புடைப்பின் சுற்றம் பூந்தலை சிறுகொலை. அப்போ சுற்றம் அதுக்கு இப்போ குழந்தை எப்படி சாப்பிடாது அப்படின்னு நம்மளை ஏமாத்தோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கோலை எடுத்து அதில் வந்து பூ வந்து சுற்றிக்கிறாங்க. ஏன்னா கோலை கட்டி பயத்தோட சாப்பிட வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அவங்க அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க அதுதான் பாருங்க, அதை புடைப்பின் சுற்றம் பூந்தலை சிறுகோள் உன்னென்று ஒப்பு புடைப்ப தென்னீர். அப்போ புடைப்பனா கோலை அடிக்கிறது, அதெல்லாம் சொல்கிறாங்க. உண்டுனா சாப்பிட சொல்கிறாங்க. உன்னென்று ஒப்பு புடைப்ப தென்னீர். அவங்க அடிக்கிறாங்க, சாப்பிட மாட்டேது, அதனால அடிக்கிறாங்க. ஓகேவா? முத்தரி பொறிஞ்சிலப்பு ஒளிப்ப தட்டை. அடிக்கிறாங்கன்னா அடிக்க மாட்டாங்க, சும்மா மிரட்டுவாங்க. ஓகேவா? இப்போ முத்தரினா முத்து தெரிக்கிற அளவுக்கு பொறிச்சிலப்பு போடுது குழந்தை காலில். அந்த முத்து தெரிக்கிற அளவுக்கு குழந்தை ஓடுது, நான் சாப்பிட மாட்டேன் சொல்லி மறுத்து ஓடுது. அதுதான் அந்த சவுண்டு வரும்ல, அந்த முத்து சவுண்டு, கொலுசில் இருக்கிற சவுண்டு வரும்ல, அதான் ஒளிப்பத்தற்று ஒளிப்பத்துற்று. அறிநரை. இப்போ அது குழந்தை ஓடுதான். அதுக்கப்புறம் பாருங்க, அறிநரை கூந்தல் செம்மூது செவிலியர்னா அவங்க தாயை குடிக்குது. அவங்க வந்து கூந்தல் நரைச்சி போச்சு. அந்த கூந்தல் நரைச்சி போனால் செவிலியர் அவங்க அம்மா. பருகி 5 மெலிந்து ஓடிய பந்தரை ஓடிய 5 போய் குழந்தை என்ன பண்ணுது, ஓடுது. எங்கே ஓடுதுன்னு கேட்டால் பந்தலை சுற்றி வருது. வீட்டில் முன்னகிற பந்தல் இந்த காலை சுற்றுது, அதுக்கப்புறம் அடுத்த காலை சுற்றுது. அதுக்காக அவங்களால ஓடி போய் பிடிக்கவே முடியல அந்த குழந்தைய. ஏன்னா சின்ன வயசில் குழந்தை என்ன பண்ண என் மேலே ஓடினே இருக்கும். ஆனால் அவங்க அம்மாவால் என்ன பண்ண ஓட முடியல. ஏன்னா நரை முடிச்சு கொஞ்சம் வயசானவங்க தான் இருப்பாங்க, குழந்தை அம்மா எப்படி ஓடுவாங்க. அதனால தான் அவங்க
அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஏவல் மறுக்கும் சிறை விளையாட்டு. அப்போ குழந்தை ஓடுது, மறுத்து போய் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக ஓடுது குழந்தை. அப்போ இது ஃபுல்லாக என்ன, அது சாப்பாடை குழந்தைக்கு ஊட்டுறாங்க, குழந்தை என்ன சொல்லுது, வேணாம்னு சொல்லி மறுத்து ஓடுது. இதுதான் வந்து சிறு விளையாட்டில் ஒரு மகள். இது வரைக்கும் என்னன்னா, மகள் வந்து எப்படி இருந்தாங்க சின்ன வயசுலன்றது தான் அந்த புரியுது. சிறிய வயசுல குழந்தை பிறந்து சிறிய வயசுல வளர்க்குறாங்கல்ல, அப்போ இப்படி தான் இருந்தாங்க மகள். அவங்க மகள் எப்படி இருந்துறாங்க, இந்த சிறு விளையாட்டுத்தனமாக இருந்தாங்க. அப்படி அப்போ எந்த ஒரு, அதாவது குழந்தையில பெண் மகளுக்கு என்ன தெரியும், அதெல்லாம் அப்படி தெரியாதுல்ல. ஒரு எப்படி இருக்கணும், அப்படி குடும்பம் எப்படி நடத்தணும் அப்படின்னு தெரியுமா, தெரியாதுல்ல. ஆனால் இப்போ பாருங்க, இதுக்கப்புறமா தான் பாயிண்ட். ஓகேவா, இங்கே பாருங்க, அறிவும் ஒழுக்கமும் யாண்டு வளர்ந்தனால் கொள். அப்படின்னா அந்த குழந்தை இப்போ சின்ன குழந்தை இருந்ததுல இப்போ வளர்ந்து பெருசாகி கல்யாணம் பண்ணி போயிடுது. இப்போ இதெல்லாம் பிறந்த வீட்டில் நடந்த விஷயம். இப்போ வளர்ந்து பெரிய மகளாகி புகுந்து விட்டு போயிட்டாங்க. இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனால எங்கே இருந்து அவங்களுக்கு வந்தது அப்படிங்க அவங்க அம்மாவே ஆச்சரியப்படுறாங்க. இங்கே பாருங்க, அறிவும் ஒழுக்கமும் ஆண்டு உணர்ந்த கொள்ள. அறிவு ஒழுக்கம்னா நீங்கள் அறிவு அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. புகுந்த வீட்டில் போய் அவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஆனால் அந்த டேக்கர் பண்ணி எப்படி நடத்துகிறாங்க அந்த குடும்பத்தை அப்படின்றது தான் முக்கியம். அதான் அவங்க சொல்கிறாங்க, அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்த போல். எப்படி அந்த என் மகளுக்கு இப்படி வந்தது, அப்படி எப்படி அந்த ஒழுக்கம் வந்தது, அந்த குடும்ப நடத்துகிற அந்த பாங்கு எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கே தெரியல. சரி, அங்கே பாரு, கொண்ட கொழுநன் குடி வரன் உட்டனன். அப்படின்னா இங்கே கொழுநன்றது கணவனுடைய வீடை குடிக்குது. இப்போ இருந்ததெல்லாம் பிறந்த வீட்டில் குடித்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ கணவனோட வீட்டில் தான் இருக்காங்க அந்த பெண்ணை. அப்போ இதான் கொழுநன் குடினா வந்து கணவனுடைய வீடு. இப்போ வரன்னா வறுமை. அப்போ அந்த கணவனோட வீடு வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிற வீடு. ஓகேவா, அதாவது கல்யாணம் பண்ணி போயிட்டாங்களா புகுந்து வீட்டுக்கு, அந்த வீடு வந்து வறுமை. ஆனால் இவங்க இருந்தது பாருங்க, பிரசம் வெண்சுவை தீம்பால். அப்படின்னா தேன் பால்லாம் ஊட்டி வளர்ந்தாங்க. அந்தளவுக்கு வளமை செழுமையான குடும்பத்தில் பிறந்தாங்க, நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி போன வீடே வந்து கொழுநன் குடி, அதாவது கணவனுடைய வீடு வந்து வறுமையில் இருக்குது. அவங்க வறுமையில் இருக்கிற வீட்டில் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, இப்போ கொடுத்த தந்தை கொழுஞ்சன் ஜோறு உள்ளாங்க. கொடுத்த தந்தை அப்போ வந்து தந்தை வந்து எப்படிலாம் வளர்த்தாங்க, பெண்ணை எப்படி வளர்த்தாங்க அப்படின்றத அதை நினச்சி பார்க்காம கொழுஞ்சோறு உள்ளான். கொழுஞ்சோறுனா வசதி இல்லை, எப்படி சொல்லுது, பஞ்சகாலம் போல இருப்பாங்கல்ல, அப்படின்னு தான் அந்த கொழுஞ்சோறு உள்ளனா. எப்படி அதை எப்படி சொல்லுன்னா, பெருஞ்செல்வம் இல்லை, அந்த இங்கே பெருஞ்செல்வமே இல்லை அவங்க வீட்டில். ஏன்னா கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளனா, அவங்க அப்பா வீட்டில் வந்து செல்வத்தோடு இருந்துருக்காங்க. அந்த உள்ளான நிலையான பொருள். கொழுஞ்சோறுனா பெருஞ்செல்வம் அப்படின்னு குறிக்குது, இங்கே உள்ளான நிலையான குறிக்குது. இங்கே பாருங்க, கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளானா அவங்க வீட்டில் வந்து தந்தை வீட்டில் வந்து வசதியான வீடு, அந்த நினச்சி பார்க்குறாங்க. உள்ளானா நினையான்னு அர்த்தம். உள்ளாள் இல்லது உள்ளால் தான் இது. அப்படி உள்ளாள் அப்படின்னா நினையான பொருள் இருக்குது. கொழுஞ்சோறுனா பெருஞ்செல்வம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போ என்னன்னா, கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு, அப்போ தந்தை வீடு வந்து பெருஞ்செல்வத்தோட குடும்பம் அப்படின்னு நினச்சி அந்த மகள் வந்து நினச்சி பார்க்கல. அப்படி நினைக்காம இப்போ வந்த வீடு எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பம் நடத்துறாங்க. அப்போ வசதியாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணாங்க, ஒருத்தவங்க வேணாம் நாங்கள் வாழ மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த குடும்பத்தை டேக்கர் பண்ணுறாங்க அவங்க. ஓகேவா, அதை நினச்சி பார்க்க தந்தை வீடு வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம அந்த மாதிரியான வசதியான வீட்டில் வாழ்ந்துட்டு இங்கேயே நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்காம அவங்க அந்த ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்க. அதான் அவங்க பாருங்க, அறிவும் ஒழுக்கமும் சேர்ந்து இருக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, ஆனால் அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்க. இவங்க அப்பா வீட்டுக்கு வரவே இல்லை, ஏன்னா இவங்க வசதியான வீடு தான், ஆனால் வரவே இல்லை அவங்க. இங்கே பாருங்க, ஒழுகு நீர் நுணங்கற போல. இதெல்லாம் வந்து இப்போ என்னன்னா, சரி ஒரு பாட்டு முடிவு சொல்கிறேன். ஒழுகு நீர் நுணங்கற போல அப்படின்னா தண்ணி ஓடுது, ஆறில் தண்ணி ஓடுதுல. இப்போ மணலில் தண்ணி போகும்போது மணலில் இடைவெளிக்கு உள்ள தண்ணி இழுத்துக்கும். அப்போ மணலுக்கு ஒரு மணலுக்கு கேப் இருக்குது, தெரியல, மணலில் கேப் இருக்குதுனால தண்ணி வந்து இழுத்துக்குது. அதான் கான்செப்ட். ஏன் மணலில் தண்ணி ஊற்றோன்னா தண்ணி உள்ளே இழுத்துக்குன்னா மணலுக்கு நடுவில் கேப் இருக்குது. அப்போ கேப்புக்கு நடுவில் தண்ணி இழுத்துக்குது. அதான் வந்து ஒழுகு நீர் நுணங்கறனா நீர் ஓடுது இல்லை, அந்த நுண் மணல் தான். இது மணல் தான் சொல்கிறாங்க. அந்த ஒழுகு நீர்னா ஓடுது தண்ணி, அந்த மணல் வந்து என்ன பண்ணுது, அது இழுத்துக்குது. ஏன்னா அந்த மணலுக்கு நடுவில் கேப் இருக்குது. ஓகேவா, இப்போ பொழுது மறுத்து உண்ணும் சிறுமதவ. இப்போ அந்த கேப் இருக்குது, ஒரு மணலுக்கு கேப் இருக்குல்ல, அதே போல் தான் அவங்க வீட்டில் பாருங்க, பொழுது மறுத்து. இப்போ ஒரு வேலைக்கு சாப்பாடு இருக்குது, அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை அவங்க வீட்டில். அதான் பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையாலே. என்னது சிறுமது கையலை தான் இந்த ரொம்ப முக்கியமானது தான். ஓகே, பெருமிதம். அதாவது சிறு மது கையலைன்னா பெருமிதத்தை குறிக்குது. மது கை அப்படின்னா பெருமிதத்தை குறிக்குது. இந்த பொருள் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த நானே பார்த்துறோம், ஏன்னா பொருள் மாறக்கூடாது. அந்த தான் இங்கே பாருங்க,
சிறு மது கையலைனா இந்த மது கையலைன்னு இருக்குதுல்ல, இந்த மது கையலை வந்து பெருமிதத்தை குறியுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அறிஞ்சொல் பொருள் இது. பெருமிதத்தை குறியுது. இந்த மது கையேன்னு இருக்குது, மது கையன்னு இருக்குதுல்ல, இது பெருமிதத்தை குறியுது. அதான் நான் பெருமிதம், நாம பெருமிதம். பொழுது மறுத்து உண்ணு, அதான் ஒரு பொழுது சாப்பிட்றாங்க, அடுத்த பொழுது இல்லை. ஏன்னா இப்போ எப்படி மணலில் கேப் இருக்குதோ, ஒரு 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 மணலுக்கு ஒரு மணல் கேப் இருக்குது, அந்த கேப்பில் தான் தண்ணி இருக்குது. அதை வச்சு அவங்கன்னா ஓமையாக என்ன சொல்லிடுறாங்கன்னா, அந்த மணலுக்கு ஒரு மணலுக்கு எவ்வளோ இடைவெளி இருக்குது அதே போல் தான் ஒரு வேளை சாப்பிட முடியுது, அடுத்த வேளை வந்து சாப்பிட முடியல. புரியுதுங்களா? ஒரு வேளை சாப்பிட்றாங்க, அடுத்த வேளை வந்து என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்ககிட்ட சாப்பாடு இல்லை. கணவனோட வீடு வந்து ஏழ்மையில் இருக்குது அந்த வீடு. ஓகே, ஒழுகு நீர், அந்த ஒரு மணலில் எப்படி தண்ணி போனால் தண்ணி ஈர்த்துக்குதோ அந்த மாதிரி அந்த கேப் இருக்குது இல்லை, அந்த கேப்பை தான் அவங்க யூஸ் பண்ணி அந்த ஓமையை நம்ம சொல்கிறாங்க. அந்த நுண்ணணுக்கள் போல ஓமையை சொல்கிறாங்களா, அந்த பொழுது மருத்துவம் அதே போல் தான். ஒரு வேளை சாப்பாடு இருக்குது, ஒரு வேளை சாப்பாடு இல்லை. ஒரு வேளை அந்த கேப் வருது இல்லை, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அந்த வச்சு ஓமையா சொல்கிறாங்க. மருத்துவம் சிறுமது கையலையா அப்படின்னா பெருமிதத்தோடு சொல்கிறாங்க அவங்க இங்கே யார் சொல்கிறா இதுதான் கான்செப்ட். இங்கே பாருங்க, இப்போ இது ஃபுல்லாக வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இப்போ சிறு விளையாட்டுனா பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, மகள் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்க போகிறாங்க. யார் போகிறா? செவிலித்தாய் வந்து போகிறாங்க. இதுதான் பாயிண்ட்டு. செவிலித்தாய் வந்து அவங்க கணவனோட வீடு, ஆனால் மகள் புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் இவங்க எப்படி இருக்கிறாங்க. அங்கே பாருங்க, அறிவும் ஒழுக்கமும் யாண்ட உணர்ந்தனால் கோல். எப்படி என் மகளுக்கு அறிவு ஒழுக்கம் இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு செவிலித்தாய் வந்து நற்றாயிடம் சொல்றாங்க. நற்றாயினா அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, நற்றாயிட்ட போய் சொல்றாங்க. ஏன்னா இங்க வந்து இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு வீட்டில் போய் சொல்லினுக்கிறாங்க அவங்க. ஓகே, அதை பாடம் நம்மளுக்கு கொடுத்துறாங்க. அப்போ இவங்க போனவொடனே கொண்ட கோயினன் குடி வரன் விட்டன அப்படின்னா என்னன்னா, கணவனோட வீடு வந்து கஷ்டமா இருக்கு. இந்த கோயினன் குடினா வந்து கணவனோட வீடு. ஓகே, வரன்னா வறுமையில் இருக்குது. ஆனால் அப்படி வறுமையில் இருந்தோம் கொடுத்த தந்தை கொழுஞ்சன் தந்தை வந்து கொஞ்சம் பெருஞ்செல்வத்தாரு அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்காம அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. யார் மகள் வந்து அங்கே தான் இருக்கிறாங்க. ஏன்னா வீட்டை விட்டு வரல, அங்கேயே இருக்கிறாங்க, அந்த குடும்பம் நடத்துறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டு எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களோட கணவனோட வீடு எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்க, ஒழுகுநீர் நுண்ணங்கரல் போகிறேன். ஒழுகுநீர் நுண்ணங்கரல் போல அப்படின்னா, நுண்ணங்கரல்னா இங்கே மணலை குறிக்குது, மணல் தான் குறிக்குது. அது போல பொழுது மருத்துவம்னு சிறுமது கையலே. அதாவது மணல்னா எப்படி மணல் நல்ல கேப் இருக்குது மணல் நல்ல. அதே போல் தான் ஒரு வேளை சாப்பாடு இருக்குது அவங்க வீட்டில், ஒரு வேளை சாப்பாடு இல்லை. ஆனாலும் அதை மறைச்சி அவங்க வாழறாங்க அப்படின்றத அந்த எனக்கு என் மகளை பார்த்து பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்லுது? செவிலித்தாய் வந்து நற்றாயிட்ட போய் நம்மளோட மகள் இப்படிலாம் குடும்பம் நடத்துகிறாங்க, அவ்வளோ கஷ்டத்துலேயே அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாக வந்து நற்றாயிட்ட சொல்கிறாங்க. அதுதான் வந்து மகள் நிலை உறுத்தல். அவங்க இப்போ வந்து செவிலித்தாய் வந்து நற்றாயிடம் மகளை பற்றி சொல்கிறாங்க. அதுதான் இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இந்த பாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடல். இப்போ ஒவ்வொரு லைனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து 110வது பாடல். ஓகேவா? புரியுதுங்களா? ஒரு 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 குடும்பத்தில் மகள் பிறந்து வளர்ந்துக்கிறாங்க, செல்வத்தோடு வளர்ந்துக்கிறாங்க. அவங்க வந்து அதே புகுந்து வீட்டுக்கு போகும்போது அந்த குடும்பம் வந்து அந்த கண்ணோட வீடு வந்து செல்வம் குறைந்த வீடாக இருக்குது. ஆனால் அதை டேக் ஓவர் பண்ணி கரெக்டாக நடத்துகிறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா, அதான் செவிலித்தாய் வந்து அவங்க வீட்டில் போய் அதை நற்றாயிடம் சொல்கிறாங்க. இப்படிலாம் அவங்க குடும்பம் இருந்தாலும், மகளோட குடும்பம் இப்படி இருந்தாலும் ஆனால் கரெக்டாக டேக் ஓவர் பண்ணி நடத்துகிறாங்க. அது எப்படி அவங்களுக்கு அந்த மகள் வந்து இவ்வளோ சிறு விளையாட்டுத்தனமாக இருந்துக்கிறாங்க, சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க, அப்படி சுற்றி வருவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, சிறு விளையாட்டாக இருந்த பொண்ணு. ஆனால் இப்போ எப்படி குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்றத அவங்க வந்து நற்றாயிடம் சொல்லும்போது அவங்க ஒரு பெருமையாக இருக்குது. அதான் வந்து சிறுமதிக்கு பெருமையாக இருக்குது எனக்கு என் மகளை நினச்சி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதான் இந்த பாடல். புரியுதுங்களா? மறுபடியும் அதே பொருளை சொல்கிறேன்னா, பாடலுக்கான பொருள் தெரிஞ்சுன்னா தான் நீங்கள் வேடில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எந்த பாடல் அப்படின்னு தெரியும். நற்றிணை பாடல் அப்படின்னு. ஓகேவா? மகள்நிலை உரத்து எதுனா நற்றிணை பாடல் தான். ஓகே, இதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு தான் இருக்குது, மற்றபடி எல்லாம் ஈஸியாக இருக்குது. இலக்கண குறிப்பு இருக்குது, மற்றபடி பொருள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பாடலில் பார்க்கலாம். தேங்க்யூ. நற்றிணை பாடல் தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே வந்து 11th நியூ புக்கு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு புக்கில் 10th புக்கில் இருக்கிற பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நற்றிணை பாடல் தான் இதுவும். ஓகேவா? இது வந்து 10th புக்கில் ஓல்டு புக்கு 10th ஓல்டு புக்கு பாடல் தான் இந்த பாடல். சரிதானா? இந்த பாடலை பார்க்க போகிறோம்ப்பா. இந்த பாடல் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயம் பண்ணுறாங்கல்ல அவங்கள பற்றி குறிப்பிட்டு, அதுக்கப்புறம் மன்னனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு.
மண்ணெண்ணை பற்றி என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவர் எப்படி நிலத்தை உழுது பயிர் வைக்கிறாங்க அதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா மன்னனை பற்றி குறிப்பிடப்படுது. மன்னனுடைய சிறப்பு வந்து மன்னனுக்கானது கிடையாது, அவராக ஏற்படுத்தினது கிடையாது, வழி வழியாக வர அதனுடைய பரம்பரை வழியாக வர அவருக்கு ஒரு முன்னுரிமை தராங்கன்னா, ஒரு அரசரை எப்படி மதிக்கிறாங்க, அப்படி ஏன் மதிக்கிறாங்கன்னா அது வழி வழியாக வருது. புரியுதுங்களா? எனக்கு அப்புறம் என் பையனுக்கு அப்புறம் இன்னொரு பேரன் அப்படின்னு வராங்கல்ல, அந்த மெத்தட் வந்து அரசர் பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அது வந்து அதனால அவங்க அரசருக்கு ஒன்றும் சிறப்பு கிடையாது. அரசருக்கு என்ன சிறப்பு அப்படின்றது இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. உழவர் எப்படி விவசாயம் உழுறாங்க அப்படின்ற பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த பாடலை ஏற்றவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிலக்கிழார் நல்வேட்டனார் தான் இந்த பாடலை எழுதுகிறார். யார் எழுதுகிறாரு? மிலக்கிழார் நல்வேட்டனார் அப்படின்றத இந்த பாடலை ஏற்றுகிறாரு. இவர் வந்து என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஆமா, அதிகால் மாறிய அங்கன் அகல்வயல். அங்கன் அகல்வயல் அப்போ வயலை குறிக்குது. சரிங்களா? அதிகால் மாறிய அப்படின்னா வந்து, அதாவது வந்து நிலத்துல ஏற்கனவே நிலம் பயிரிடப்பட்டு நிலத்துல இருக்கிற கதிரை அறுத்து எடுத்து போயிட்டுருப்பாங்க. எடுத்து போய் களத்தில் வச்சு அடித்து அந்த நிலத்தை விளைச்சலை வீட்டுக்கு எடுத்து போயிட்டுருப்பாங்க. புரியுதுங்களா? இது ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு அடுத்த போக என்ன பண்ணுவாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க விவசாயத்தை அப்படின்னா, ஏற்கனவே அடுத்த நிலம் தாளடியாக இருக்கும் தெரியுமா? அது அந்த அப்படி அதை பார்த்துக்கலாம் தெரியல. அதான் விவசாயம். அதாவது எப்படின்னா தாளடியாக இருக்கு நிலம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அறுவடை பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் மறுபோகத்துக்கு அறுவடை பண்ண போகிறாங்க. இப்போ அது வந்து தாளடியாக இருக்கும். அதான் வந்து அதிகால் மாறிய அங்க நகல். இப்போ வந்து ரெடியாக அறுவடை பண்ண நிலம் அது. ஓகேவா? ஏற்கனவே எடுத்து போயிட்டாங்க, மறுபடியும் பயிர் வைக்க போகிறாங்க. ஓகேவா? இப்போ மறுகால் உழுத ஈரச்செருவின். அப்போ மறுபடியும் உழ போகிறாங்க. மறுபடியும் என்ன பண்ணாங்க, அந்த நிலம் வந்து நல்ல அறுவடை பண்ணி தாளடியாக இருக்கும், வெறும் நிலமாவே இருக்கும். ஓகேவா? தாழ்மட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணாங்க, அந்த நிலத்தை ஈரமாக்கி மறுபடியும் என்ன பண்ணாங்க, ஏறி விட்டு உழ போகிறாங்க. ஓகே, அதுதான் அவங்க சொல்கிறாங்க பாருங்க. மறுகால் உழுத ஈரச்செருவு. ஈரம்னா ஈரமாக இருக்கு நிலம், செருனா வயலை குறிக்குதுங்க. நிலத்தை வந்து ஈரமாக்கி என்ன பண்ணாங்க, மறுபடியும் உழுவாங்க. ஏன்னா தாளடியாக இருக்குது, மறுபடியும் தண்ணியை பாய்ச்சி ஈரமாக்கி அதை உழுவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வித்தோடு சென்ற வட்டி பல. வித்துனா விதையை குறிக்குதுங்க, வட்டினா பெட்டியில் விதையை எடுத்துன்னு வீட்டிலேருந்து போகிறாங்க. இப்போ தண்ணி பாய்ச்சாச்சு, ஈரமாக்கியாச்சு, ஏறு ஓட்டி உழுதுட்டாங்க. இப்போ நிலம் சரி பண்ணிட்டாங்க, நிலத்தை உழுது வச்சுக்கிறாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணாங்க, விதை விதைக்கணும்ல, அதான் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க, வித்தோடு சென்ற வட்டி பழுப்பலை மீனோடு பெயரும் பானை ஓலை. இப்போ என்ன பண்ணாங்க, விதையை எடுத்துன்னு பெட்டியில் வச்சு விதையை எடுத்துன்னு போகிறாங்க, நிலத்துக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க, நிலத்துக்கு போயிட்டு விதை வச்சிடறாங்க. நிலத்தில் விதையை வச்சுறாங்க. ஏன்னா அப்படியே வரைச்சி விட்ருவாங்கல்ல, படத்தில் பார்த்துருப்பீங்களா, அப்படியே விரைச்சி விட்ருவாங்க. அந்த விரைச்சி விட்டவொடனே வேறு நிலத்தை விதையை வச்சுட்டவொடனே என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த பெட்டி காலையில் பெட்டி வீட்டுக்கு சும்மா இருந்துட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, மீனோடு பெயரும் பானர் ஒரு மீனை பிடிச்சி எடுத்துன்னு வருவாங்க. அங்கே இருக்கிற மீனை பிடிச்சி அவங்க பக்கத்தில் இப்போ நிலம் பயிர் வைக்கிறாங்கன்னா அது மாதிரி ஏரி இருக்கும், கன்ஃபார்மாக ஏரி இருக்கும். அப்போ ஏரி குட்டை குளம் இருக்கும். அப்போ அந்த குட்டையில் போய் என்ன பண்ணுவாங்க, அந்த பெட்டி வெறும் பெட்டி அதை வீட்டுக்கு எடுத்துன்னு வராமல் மீனை பிடிச்சி அதில் போட்டு மீனை பிடிச்சி எடுத்துன்னு வருவாங்க வீட்டுக்கு. எதில், விதை எடுத்து போன பெட்டியிலேயே மறுபடியும் விதையை விதைச்சிட்டு கலையில் இருக்கும் பெட்டி. அப்போ அந்த பெட்டியில் என்ன பண்ணுறாங்க, குளத்தில் இருக்கிற தண்ணியில் குளத்தில் இருந்து மீனை பிடிச்சி அந்த பெட்டியில் போட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வராங்க. அதுதான் வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க. ஓகே, மீனோடு பெயரும் பாணர் ஊர நெடிய மொய்தலும் கடிய ஊர்தலம். இதுக்கு இந்த லைன் அப்போ என்ன பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி நம்ம 4 லைன் மட்டும் பாருங்கள். ஓகே, இது வந்து விவசாயத்தை மட்டும்தான் சொல்லுது இந்த பாடல் வந்து. இந்த பாடல் வந்து என்ன சொல்லுது, விவசாயத்தை மட்டும்தான் சொல்லுது. ஒரு உழவர் எப்படி பண்ணுறாங்க. அப்போ அரிகால் மாறிய அப்படின்னா, அரிகால்னா அறுத்து நிலத்தில் நெருக்கிற அறுத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ அரிகால் வந்து நிலம் வந்து எப்படி இருக்கும், தாளடியாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கிற நிலத்துல அங்கே பாருங்க, அரிகால் மாதிரி அங்கே நகல் வயல் அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட் நிலம். அதுக்கப்புறம் மறுகால் உழுத ஈரத்தெருவில். அப்போ தண்ணி அதில் பாய்ச்சி நிலத்தை ஈரமாக்கி மறுகால் உழுவாங்க, நிலத்தை உழுறாங்க. ஓகே, உழுதுட்டு வித்தோடு சென்ற வட்டி பரப்பலை. அப்போ மறுபடியும் என்ன பண்ணாங்க, வீட்டிலேருந்து விதையை எடுத்துன்னு போகிறாங்க. வித்தோடு சென்ற வட்டி பெட்டி உள்ள விதையை வச்சு இங்கேருந்து எடுத்துன்னு போகிறாங்க. வீட்டிலேருந்து நிலத்துக்கு விதையை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, விதைச்சிடுறாங்க. விதைச்சிட்ட உடனே பெட்டி என்ன பண்ண, இப்போ காலியாக இருக்கும். இப்போ அதானே, இப்போ காலியாக இருக்குதுன்னா என்ன பண்ணால், மீனோடு பெயரும் பானர் என்ன பண்ணுறாரு, அவர் என்னன்னா பெட்டியில் மறுபடியும் மீனை பிடிச்சி போட்டு எடுத்து வராங்க. நிலத்துக்கு பக்கத்தில் ஏரியெல்லாம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற மீனை பிடிச்சி அந்த பெட்டியில் போட்டு பெட்டிக்கு வீட்டுக்கு எடுத்து வராங்க. அந்த மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை. இதான் வந்து வாழ்க்கை தினமும் அப்படி தான் அவங்க உழவர் வந்து இப்படி தான் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படிலாம் இருக்கிற அந்த அந்த இந்த இந்த நிலப்பகுதியை யார், மருது நில தலைவன் தான் இந்த மன்னன். இப்படியெல்லாம் இந்த நாட்டோட மக்கள் இப்படி தான் இருக்கிறாங்க, செழிப்போடு நல்லா வாழறாங்க. நல்ல நிலம் விவசாயம் பண்ணவே அந்த காலத்தில் ஒரு செழிப்பான கிராமம் தான் அந்த பகுதி. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிற பகுதி தான் வந்து அந்த அவர் வாழற
அந்த தலைவன் மன்னன் வாழ இருக்கிற பகுதி தான் இந்த பகுதி. ஓகே, இப்போ வந்து மன்னனை பற்றி சொல்கிறாங்க. இப்போ என்ன மன்னனை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ நாள் என்ன சொன்னாங்க, அந்த மருதநில பகுதியில் மன்னன் இருக்கிறாரு, அந்த மன்னன் வாழ பகுதியில் வந்து மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றதை சொல்லிட்டாங்க. அப்போ செழுமையாக தான் இருக்கிறாங்க மக்கள், அதை சொல்லிட்டாங்களா. இதுக்கப்புறம் பாருங்க, நெடிய மொய்தலும் கடிய ஊர்தலம். அப்போ அந்த ஊர் எப்படி இருக்குது, நெடிய மொய்தலம் மன்னனோட சிறப்பை பற்றி சொல்லுங்க, மன்னன் எப்படி சிறப்பாக இருக்கிறாரு பாருங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அதாவது என்னன்னா, செல்வம் அன்றுதான் செய்கனை பயனை. அதாவது வந்து அவருக்கு வந்து செல்வம் இருக்குது. இப்போ அவர் மன்னன் வந்து எதில் போவார், அந்த யானை குதிரை எல்லாம் போவார். ஓகே, அவருக்கு முன்னே ஆள் போவாங்க, பின்னால் ஆள் வருவாங்க. இதெல்லாம் எப்படி அவருக்கு வந்து செல்வம் இருக்குது அவருக்கு, இதெல்லாம் எப்படி வருது, அவராக வந்ததா அப்படின்னு கிடையாது. அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா அரசராக இருந்திருப்பார், இவரு அரசராவார். அதுக்கப்புறம் அவருடைய மகன் அரசராவார். இது வந்து பரம்பரை வருது. அவருக்கு கிடைச்சது வந்து எல்லாமே வந்து என்னன்னா, அவர் பரம்பரை மூலியமா வர்றது, அதில் வந்து அவருக்கு பெருமை கிடையாது அப்படின்னு தான் அவர் சொல்கிறாங்க. ஓகே, நெடிய மொய்தலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றதும் செய்வன பணி. அவருக்கு கிடைக்கிற அந்த செயல், அந்த வினைனா செயல். ஓகேவா, அந்த செல்வம் அன்றுதன். ஓகேவா, நெடிய மொய்தனா மன்னனோட சிறப்பு சொல்லுது. நெடிய மொய்தனா மன்னனோட சிறப்பான மன்னர் அப்படின்ற மாதிரி. ஓகே, கடிய ஊர்தலம் இதெல்லாம் அவருக்கு சிறப்பு இருக்குன்னா என்ன காரணம், அவர் வந்து பரம்பரை அந்த அது அவங்க குடும்பத்துக்கு செய்கிற ஒரு மக்கள் வந்து அவர் மரியாதை கொடுக்குறாங்கன்னா எப்படி அரசருக்குன்ற ஒரு மரியாதை தான் கொடுக்குறாங்க. இப்போ அரசரெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த அரசர்ன்ற பதவிக்கு தான் அந்த மரியாதை, அதுதான் அவருக்கு அந்த கிடைக்குது. இல்லைன்னா அவர் கிடைக்காது. அவர் வந்து அது வந்து சிறப்பு கிடையாதுன்றாங்க. ஓகே, என்ன சிறப்பு அப்படிங்கன்னா, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. அப்படின்னா நம்மளை சுற்றி சான்றோர் இருக்கிறாங்கல்ல, சான்றோர் இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட செல்வத்தை கொடுத்து அவங்க அடைக்கலாமா நம்மளை பாதுகாத்து, நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்து அவங்கள மக்கள் நம்ம அனைவரும் ஒன்றாக பார்த்துக்கணும், காவலாக இருக்கணும். நம்ம அரசர் வந்து அப்படி தான் இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு புன்கண் அஞ்சும் பண்பினா, அவங்க ஒரு கஷ்டம் வரும்போது காசு கொடுத்து உதவணும். அதான் வந்து அரசருக்கான உண்மையான பண்பு. அதான் வந்து மென்கண் செல்வம் அதான் அந்த செல்வத்தோட பயனே. அதான் செல்வம் என்பதுவே, அந்த செல்வத்துக்கான பயனே அந்த இதுதான். என்னதான் கொடுத்து உதவணுன்றது தான் அந்த செல்வத்துக்கான பயனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நாட்டு மக்களை காக்கிறது தான் அவருடைய பெரிய கடமையாக இருக்கணும். அதான் வந்து நல்ல வினை செயல். இது அப்போ தான் அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இப்போ அவருக்கு கிடைச்சிக்கிற வந்து மரியாதை வந்து அவரோட பரம்பரை மூலியமாக கிடைக்கிறது. அவர்கிட்ட இருக்கிற செல்வம், அது இப்போ யானையில் போகிறது, குதிரையில் போகிறது, இதெல்லாம் வந்து மக்கள் அப்புறம் வந்து அவருக்கு மரியாதை தரது, இதெல்லாம் வந்து அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற செல்வம், இதெல்லாம் வந்து அவருடைய செய்வினை பயன் எப்படி புரியுதுன்னா, முன்னொரு காலத்துலேருந்து வர்றது அதை புரியுது. ஆனால் இவர் வந்து எப்படி இருக்குன்னா, சான்றோருக்கு எளிவராக அடைக்கலமாக இருக்கணும். அவரை தேடி வரவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றி வச்சிருக்கணும் அப்படின்றது தான் அந்த அவர். அதே போல் செல்வம் கொடுத்து உதவணும், அந்த நாட்டு மக்களை செழிப்பாக வச்சிருக்கணும். அப்படின்றது தான் அந்த பயணம். இந்த ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து அவரோட நாடு எப்படி இருக்குதுன்றது செழிப்பாக இருக்கிறது குறியுது. அதுக்கப்புறம் அந்த அரசர் வந்து அவர் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் குறியுது நற்றிணை பாடல். ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாடல் தான் இதுவும். இந்த பாடல் நிறைய இந்த லைன் வந்து நிறைய கேட்டுக்கிறாங்க. கொஸ்டின் ஏற்கனவே வந்து நிறைய வந்து இதில் டிஎன்பிசியில் நிறைய கேட்டுருக்காங்க. இந்த லைனை ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, மறுபடியும் கூட நான் சொல்கிறேன், நான் தெரிஞ்சுங்க. பாருங்க, அரிகால் மாறி அங்க நகல் வயல். ஓகே, நீங்கள் டப்புன்னா ஒரு மருதநில பகுதி எப்படி இருக்கும், விவசாயம் பண்ணுவாங்க. அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு செழுமையான வளத்தை சேர்ந்த ஒரு நாடு தான் வந்து ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு மன்னங்கிறாரு, அந்த மண்ணை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நற்றிணை பாடல். இதை மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சுன்னா மற்றதெல்லாம் தெரிஞ்சிடும். அரிகால் மாறி அங்கே நகல் வயல்வெளி பகுதியில் அரிகால் நெல் அறுத்துட்டாங்க. அரிகால்னா எடுத்துட்டாங்க நெல்லை. ஓகே, மறுகால் உழுது மறுபடியும் உழறாங்க. மறுகாலம் உழுது ஈரச்சனை தண்ணி பாசி ஈரமானதான் உழ முடியும், எல்லாம் உழ முடியாது இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. வித்தோடு சென்ற நேரத்தில் விதை விதைக்கிறாங்க. பெட்டியில் விதையை வச்சு எத்தனை விதையை விதைக்கிறாங்க. மறுபடியும் வரும்போது என்ன பண்ணுறாங்க, மீனை பிடிச்சி அந்த பெயரில் எடுத்துன்னு வராங்க அந்த மாடல். அப்போ அந்த மாதிரி செழிப்பான வளமுடைய நாள் தான் அந்த மருதநில பகுதி தான் அந்த அவருடைய பகுதி. நெடிய மொய்தலும் கடிய ஊர்தலம், இதை கேட்டுக்கிறாங்க. நெடிய மொய்தலும் கடிய ஊர்தலம், இது இந்த லைனை மாதிரி கேட்டுறாங்க. செல்வம் அன்றுதான் செல்வினை பயனை இப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த ரெண்டு லைனும் கேட்டுக்கிறாங்க. செல்வம் அன்றுதான் செய்வனை பயனை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவருடைய செல்வம் என்னது, அவர்கிட்ட செல்வம் அவரோட பயன் எல்லாத்தையும் காரணம் அது முன்னோருடைய அந்த வழியாக வர்றது தான் அந்த அவருடைய பயன், அவருடைய சிறப்பு, அவருக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே அவர் முன்னோர்களுக்கு கொடுத்தது தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் பொன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பது இந்த பாடலும் கேட்டுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த லாபம் வச்சுக்க, சான்றோர் மக்கள், அதாவது அவரை சுற்றிக்கிற சான்றோர்னா மக்கள், அவர் அரசரை சுற்றிக்கிற மக்கள் எல்லாரும் என்ன பண்ணலாம், அவரை அடைக்கலமாக வச்சிருக்கணும். அவர்கிட்ட அடைக்கலமாக தேடி வரவங்கள அவரை பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அவர் அதான் வந்து மன்னனுக்கான சிறப்பான செயலாக இருக்குது. அவருக்கு செல்வம் உதவும் போது செல்வத்தை கொடுக்கணும். அதான் செல்வத்தோட பயனே அதான் சொல்கிறார். ஓகேவா, கொடுத்து உதவ தான் வந்து அந்த செல்வத்தோட பயனே வந்து அவர் சொல்லிக்கிறார். ஓகேவா,
இதான் வந்து மிளக்கிழ நல்வேட்ட நாளியான பாடல். தேங்க்யூ. நற்றினை பாடத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வரோம். நியூ புக்கில் இருக்கிற 11th ஸ்டாண்டர்ட் புக்கு பார்த்தாச்சு. ஓல்டு புக்கில் 10th புக்கில் இருக்கிற பாடலையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஓல்டு புக்கு தான். ஆனால் வந்து 11th ஸ்டாண்டர்டா 12th ஸ்டாண்டர்ட் புக்கு இந்த புக்கு. ஆமாம், 12th ஸ்டாண்டர்ட் வர ஓல்டு புக்கு பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் வந்து நற்றினை பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னன் காதலியை வந்து பார்த்துட்டு போகிறாப்புல. ஆனால் அந்த மன்னனுக்கு வந்து தோழி வந்து அறிவுரை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் அந்த பாடல். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மன்னனோட நாட்டை பற்றி குறி, நாடு எப்படி இருக்குது, அந்த மன்னனோட நாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த நாடு எந்த நாடு குறிக்குதுன்னா நெய்த நிலத்தை தான் குறிக்குது. இந்த பகுதி எந்த பகுதி குறிக்குது? நெய்த நிலத்தை பற்றி தான் குறிப்பிடப்படுது. அங்கே இருக்கிற ஒரு மன்னன் தான், ஒரு மன்னன் வந்து தன் காதலியை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு போகும்போது அந்த தோழி காதலிக்கிறாங்கல்ல, அவங்களோட தோழி வந்து மன்னன்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்றது தான் இந்த பாடலை பற்றி பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பாடலில் காதலிக்கும் மன்னனுக்கும் இடையே நடக்கிற உரையாடல் கிடையாது, தோழிக்கும் மன்னனுக்கும் நடக்கிற உரையாடல் தான் இந்த பாடல். ஏன்னா தோழி தான் வந்து அறிவுரை சொல்கிறாங்க. அறிவுரைனா எப்படின்னா, அறிவுரை கிடையாது, இந்த நிலைமை வந்து எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, அதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துங்க அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அதான் அதோட நிலைமையை வந்து எடுத்து உரைக்கிறாங்க. நெய்த நில தலைவன் தான் அந்த மன்னன். நெய்த நில தலைவனை பற்றி பார்க்க போகும்போது அந்த நெய்த நிலம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த சிறப்புக்கான நகரமாக இருக்கத்தான் அந்த மன்னன் இருக்கிற பகுதி. ஓகேவா? அப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், இரவு புறத்தன்ன பிணர்படு தடவு முதல். அப்போ இரவு புறத்தன்ன பிணர்படு தடவு முதல் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போ இரவுனா இரா மீனை குறிக்குது. இது என்ன குறிக்குது? இரா மீன். இதில் இரா மீன் சாப்பிடலாம். அந்த இரா மீன் தான் குறிக்குது. பிணர்னா சார் அந்த புறப்பகுதியை குறிக்குது. இரா மேலே இருக்கலாம் சொரசொரப்பா, அந்த சொரசொரப்பை தான் குறிக்குது அந்த பிணர். அப்போ புறப்பகுதி புறத்தன்ன, அப்போ எறா இருக்குது, எறா மேலே புறப்பகுதி இருக்குதுல்ல, அந்த மேலே கை வச்சு பார்த்தா சொரசொரன்னு இருக்குதுல்ல, அதுதான் சொல்கிறாங்க. சொரசொரப்பாக இருக்குது. நம்ம தடவும் போது எப்படி இருக்கும்? சொரசொரப்பாக இருக்கும். அப்போ எறா வந்து எதில் இருக்குது? கடலில் தான் இருக்குது. அப்போ எந்த பகுதி குறிக்குது? நெய்த நில பகுதி குறிக்குது. அதுதான் அந்த கான்செப்ட். ஓகேவா? அப்போ இரவு புறத்தன்ன பிணர்படு தடவு. அப்போ எறாவை பிடிச்சி மேலே தடவி பார்த்தா சொரசொரன்னு இருக்கும். ஓகேவா? இதான் பாயிண்ட்டு. அடுத்தது பாருங்க, சுறவு கோட்டைன்னு முன்னிலை தாழை. இப்போ சுறா இருக்குதுல்ல, சுறா அதே கடல் தான் சுறாவும் இருக்குது. அந்த சுறாவுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா வால் பகுதியில் ஒரு முள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த முள் தான் அந்த முள் வந்து தாழை. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, தாழம்பூ இருக்குதுல்ல, அதான் சொல்கிறாங்க. அப்போ தாழை எதில் பூக்கும்? நெய்த நிலத்தை தான் இந்த தாழை வரும். அப்போ அந்த தாழை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாழை போடுங்கன்னா தாழம்பு பார்த்தீங்கன்னா அந்த இலை எப்படி இருக்கும்? அந்த அது கொஞ்சம் இப்படி வளவாக வரும், அப்படியே கூராக போகும்ல, அப்படியே ஒரு இப்படி இருக்கும், கொஞ்சம் கூராக இருக்குல்ல, இந்த பகுதி கூராக இருக்கும். அந்த கூரை தான், அந்த தாழோட கூரையும் சுறாமீன் இருக்குது, அதனோட முள்ளுடைய கூரையும் கூர்மையாக இருக்குது, அந்த பகுதி தான். அப்போ தாழை வந்து எங்கே வரும்? நெய்த நிலத்தில் வரும். அந்த பகுதி தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த பகுதி எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு ஓமையாக சொல்லப்படுறது தான் அந்த பாடல். புரியுதா? அதே போல் பாருங்க, பெருங்கலிற்று மறிப்பின் அண்ணன் வரும்பு முதிர்ப்பு. யானையோட தந்தரங்கள் அங்கே பாருங்க. கலிட்டுனா யானை, மறுப்புனா தந்தத்தை குறிக்குது, முதிர்ந்து போகுது, முதிர்ந்தது. அந்த தாழையில் இருக்கிற செடியில் இருக்கிற தாழம்பூவும் வந்து மொட்டு பூத்து இருக்குது. ஓகே, தாழை செடி இருக்குதுல்ல, அதில் தாழம்பூ இருக்கும் கன்ஃபார்மாக. அப்போ அந்த பூ எப்படி இருக்குதுன்னா, அந்த பூ வந்து யானையோட தந்தம் எப்படி இருக்குதோ அதே போல் இருக்குது அந்த பூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நெய்த நிலத்துக்கு ஸ்பெசிஃபிக்கான பூ இது தாழம்பூ. அந்த தாழஞ்செடி இருக்கணும். அப்போ தாழஞ்செடியை வச்சு தான் எல்லாமே அதில் சொல்கிறாங்க. தாழஞ்செடிக்கு மேலே இப்போ அந்த முள் இருக்கும், அதெல்லாம் மேலே சொரசொரப்பாக இருக்கும் பகுதி. அதுதான் அந்த சொரசொரப்புக்கு இரா மீன் சொல்கிறாங்க, எறாவை சொல்கிறாங்க. அது மாதிரி முள்ளுக்கு மேலே இருக்கிறதுக்கு சுறா மீனை வச்சு ஊமையாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற பூவை வந்து மறுப்பு யானையோட தந்தம் இருக்குல்ல, யானையோட தந்தம், அதுக்கு வந்து ஊமையாக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எல்லாமே ஊமையாக சொல்கிறாங்க. எது சொல்கிறாங்க? அந்த நெய்த நிலத்தில் இருக்கிற தாழஞ்செடிக்கும் தாழம்பூவுக்கும் தான் சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், அதில் பாருங்கள், நன்மான் உழையின் மானு வேறுபட தோன்றி, அந்த பூ வந்து தலை சாட்சி நிற்கும். அந்த பூ இப்படி தாழஞ்செடிக்குன்னா அந்த அதில் வர பூ வந்து பூத்து கீழே கவுந்துருக்கும். அந்த முட்டை அப்படி கீழே கவுந்துருக்கும். நீங்கள் அந்த தாழம்பூ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த பூ வந்து இப்படி கீழே கவுத்துன்னு இருக்கும். அந்த
தலை சாத்தினுக்கு அந்த பூ சாத்தினுக்கு வந்து மான் வந்து மேயும் போது எப்படி தலை சாத்தி குனிஞ்சுன்னு இருக்கும் அந்த தான். வேறுபட உழைனம் மான் உழைதான் இது மான் உழைனா மான குறிக்குது. வேறுபட தோன்றி அது தோன்றுகிற தோற்றம் எப்படி இருக்குதுன்னா அந்த பூ தலை சாத்தி இருக்குதுல அழகா அந்த அந்த அழகை வந்து அந்த மானு கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு தாழஞ்செடியில் இருக்கிற பூ இருக்குது, அந்த பூ இந்த ரெண்டுத்தை வச்சு தான் அந்த எல்லாத்துக்கும் ஊமையை சொல்கிறாங்க. அந்த தாழஞ்செடி எப்படி இருக்குதுன்றதுக்கு தான் இந்த 4 எதுவுமே ஓகே. விழவுக்காலம் கமல உழவுன்னு சேர்ப்பாய். விழவுக்காலம்லாம் அந்த நாடே வந்து விழவுக்காலமாக தான் இருக்கும். விழா கோலம் பூன்ற மாதிரி தான் இருக்கும். உறவுன்னு சேர்ப்புனா அதனோட தலைவன் அர்த்தம். அப்போ இது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான இருக்கிற பகுதியோட தலைவன் தான் அந்த தலைவன். யார் இப்போ நான் சொல்ல போகிற அந்த பாடலுக்கான முக்கியமான தலைவன் அவர் தான். அந்த பாடலோட தலைவன் அந்த பகுதி வந்து நெய்தல் நிலத்தை குறித்து. அந்த நெய்தல் நிலத்துக்கான பூ தான் வந்து இந்த தாழை. அந்த தாழை பூவும் தாழை செடியும் எப்படி இருக்குதுன்றதுக்காக தான் இதை ஊமையாக சொல்லுகிறாங்க. இது வரையுமே நாட்டை பற்றி தான் சொல்லுவாங்க. அந்த மன்னன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த இப்போ எந்த பகுதி அப்போ பாட்டு எழுதும்போது என்ன பண்ணணும், எந்த நிலத்தில் ஏறுமோ அந்த நிலத்து பகுதியை வச்சு தான் பொருள் வச்சு ஊமையாக எழுதுவாங்க. அதான் மரபு. அதனால தான் அந்த பூ வச்சு அந்த நெய்தல் நிலத்துக்கான என்ன பூ இருக்குதோ அந்த பூவை வச்சு எழுதிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ அந்த பூ தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை வச்சு தான் எழுதணும். அப்போ அந்த தாழம்பூ வச்சு எழுதிக்கிறாங்க. அதுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா கடலில் என்னெல்லாம் கிடைக்குமோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா கடலில் தானே இறா இருக்கும், கடலில் தான் சுறா இருக்கும், யானை இருக்குது, கொஞ்சம் நேரத்து யானை இருக்கும், அதே போல் மான் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் அவங்க ஓமியா வச்சு எழுதிக்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், இரவு புறத்தன்னை பிணறுபட்ட. அப்போ தாழம்போட புறப்பகுதி எப்படி இருக்குன்னா சொரசொரப்பாக இருக்கும். அதுதான் வந்து இறா மீனோட எப்படி புறப்பகுதி வந்து பிணர்னா சொரசொரப்பு, அது எப்படி சொரசொரப்பாக இருக்குதோ அதே போல் அந்த தாழஞ்செடியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சுரவு கோட்டைன்னா முள்ளு தாழை. அந்த தாழை வந்து முள் இருக்கும். அந்த தாழை செடியில் முள் இருக்கும். அந்த முள்ளு முனையில் மட்டும் இருக்கும். அந்த அந்த சுறாமீனுக்கும் முள் இருக்குது இல்லை, அது மீன் மேலே பகுதியில் இருக்குது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் பெருங்கலிற்று மறுப்பின் அண்ணன் வரும் முதிர்வு. அப்போ பெருங்கல்னா யானையோட மறுப்பு தந்தம் அந்த முதிர்ந்து போய்க்குது. அந்த பூ தான் அந்த தாழம் கொடுக்குற பூ தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அதே போல் நன்மான் வழியே வேறுபட தோன்றி மான் எப்படி தலை குனிஞ்சு இருக்குதோ அதே போல் பூ வந்து பூத்து மறுபடியும் சாட்சி இருக்கும். அந்த சாட்சியில் இருக்கிற பூ தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த அந்த பூவுக்கு ஓமையாக சொல்லிக்கிறாங்க. அந்த அதுக்கு மான வச்சு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், விழா காலங்காமல் உறவு சேர்ப்பார். அந்த ஊரே வந்து அந்த நிலப்பகுதியே வந்து எப்படி இருக்குன்னா விழா கோலமாக இருக்கும். அந்த தலைவன் தான் சேர்ப்பன தலைவனை குறிக்குது. அப்போ அதுதான் வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து பகுதியை பற்றி சொல்லிச்சா. இதுக்கப்புறமா தான் முக்கியமானது இருக்குதுங்க பாருங்க. இனமணி நெடுந்தேர் பாகணிய ஓகே சிறிய சேரியாயின் இவளே. அதாவது இனமணி நெடுந்தேர்னா நெடுந்தேர் இருக்குதுல்ல, தேர் பாகன் தான் ஓட்டுவோம். அதை தேர் பாகன் தான் ஓட்டுவான் தேரை. ஓகேவா? தேர் பாகன் தான் ஓட்டுவான். செரிய சேரி ஐயன். செரியனா செல்லாத போயிடுது. அதாவது வந்து இவங்க வந்து தலைவியை வந்து பார்த்துட்டு இப்போ செல்றா போகிற இந்த நேரத்தில் வந்து தோழி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள், இனமணி நெடுந்தேர் பாகனியம். இப்போ நீங்கள் போன இடத்துல போயிட்டாங்க, நம்ம என்ன எதுக்கு போகிறோமோ அந்த வேலையை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, திரும்பி வரணும். தேர் பாகன் வந்து தேரை ஓட்டுறாங்க. ஆனால் வந்து செல்ல முடியல. தேர் வந்து செல்லலை. ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, இல்லை தேர் அச்சு உடஞ்சி போச்சோ, இல்லை தேர் எதில் மாட்டிக்கிச்சோ, இல்லை ஏதோ ஒன்று நடக்குது, வர முடியாத சூழ்நிலை. பாருங்க, நெடுந்தேர் பாகனிய செலிய சேரியாயின் இவெல்லாம் இந்த தலைவியை குறிக்குது. இப்போ வந்து தோழி வந்து தலைமையிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ தலைவியை என்ன நினைவாங்க, இவளேன்னு குறிக்குது வந்து தலைவியை குறிக்குது. வருகையாக சில நாள், வரத்துக்கு சில நாள் ஆகிடும். அப்போ தேர் ஏதாவது பிரச்சனை ஆகி போய் அங்கே ஏதாவது நின்று போச்சுன்னா நீங்கள் வரத்துக்கு 2 நாட்கள் ஆகிடும். ஓகே, தோழி வந்து தலைமையிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வரத்துக்கு நாட்கள் ஆகும். அதான் சின்ன நாள்லாம் சில நாள் ஆகும். வருவதற்கு சில நாள். ஏன்னா தேர் இருந்தால் தானே தேர் பார்க்க தேரை ஓட்டுவான். தேர் தான் ப்ராப்ளம் ஆகி வச்சு. இப்போ எப்படி நம்ம காரில் போகிறோம், கார் ட்ராவல் பண்ணோம்னா கார் ப்ராப்ளம் வச்சா ஒரு நாள் லேட் ஆகி போச்சு, ஏங்க வரல, கார் ப்ராப்ளம் வச்சு கார் சரி பண்ணி வரதுக்கு லேட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே போல் தான் தேர் வந்து சரியில்லை அப்படின்னா நீங்கள் வரது தேர் பார்க்க தேரை எப்படி ஓட்ட முடியாது, நீங்கள் வர முடியாத போயிடும். அப்போ சில நாள் ஆகலாம். அப்போ வாழாளர் நற்கரிந்தனை சென்மேல். அப்போ அந்த வரத்துக்குள்ளே அந்த பெண் வந்து செத்துருவாங்க. வாழாளர் அப்படின்னா வந்து அந்த பொண்ணு வந்து எப்படி ஆகிடும், அந்த தலை வந்து இறந்துருவாங்க. ஓகேவா? அப்போ அதுக்கு என்ன பண்ணோம், நற்கரிந்தனா நல்ல செயல் ஏதாவது செஞ்சுட்டு சென்மேனா செல்வாயாக அப்படின்னா என்னன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போங்க அப்படின்றது தான் அந்த சொல்லுவாங்க. இல்லை அதற்கு உரிய ஏதாவது செயலை செஞ்சுட்டு போங்க. இப்போ கல்யாணம் பண்ணணும், இல்லை கல்யாணம் பண்ணிட்டு போகலாம்ல, அது வரைக்கும் காத்துருப்பாங்க. இப்போ கல்யாணம் பண்ணலாம் போய்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படி வர முடியாது போயிடுச்சுன்னா அதுக்காக தான் தலைவர் அதுக்குள்ளே வந்து அந்த பெண் வந்து செத்து போயிடும், நீங்கள் வரத்துக்குள்ளே செத்துருவாங்க, அவங்க தலை வந்து செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க
தோழி வந்து தலைவன்கிட்ட எடுத்து உரைக்கிறாங்க நிலைய. இது வந்து தோழி வந்து தலைவனுக்கு எடுத்து சொல்லத்தான். இது ஃபுல்லாக வந்து தலைவன் வந்து இப்போ எந்த தலைவனுடைய சிறப்பை பற்றி சொல்லுதான். அந்த தலைவன் இருக்கிற பகுதி, அந்த நெய்தல் பகுதி எப்படி இருக்குது அப்படின்ற வளத்தை பற்றி சொல்லுது. அதுக்கப்புறமா தான் இப்போ இந்த 4 லைன் தான் பாட்டுக்கான முக்கியமான லைனு. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இனமணி நெடுந்தேர் பாகனிய நீங்கள் போன இடத்துல பாகன் தேரை எடுக்கிறாங்க. தேர் வந்து செல்ல முடியல. செலிய சேரி ஐயன் இவளே. அப்போ இவள் என்ன ஆகிடுவா, செத்து போயிடுவாங்க. வருவையாகிய சில நாள் ஆகலாம், லேட் ஆகலாம். அதுக்குள்ளே நான் வாழாதல அப்படின்னு செத்து போயிடுவாங்க. அந்த வரத்துக்குள்ளே நீங்கள் இறந்து போயிடுவா. அதனால் வந்து நற்கறிந்த செல்மை அப்படின்னா திருமணம் பண்ணிட்டு போங்க அப்படின்றதுக்கு அவங்க வந்து தோழி வந்து தலைவனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த பாலுக்கான அர்த்தம். ஓகே, இந்த பால் யார் எழுதிக்கிறாங்க? நக்கன்யார் எழுதிக்கிறாங்க. யார் எழுதுகிறாங்க? நக்கன்யார் எழுதிக்கிறாங்க. இந்த பாலில் கேட்டுக்கிறாங்க, இந்த நன்மான வழியில் வேறுபாடு தோன்றி பிழவு கலங்காமல் உறவுன்னு வச்சிருப்பேன். இந்த பால் இதில் வந்து நெட்டில் வருது. ஓகேவா? இந்த பாட்டை வந்து நம்ம கேட்டுக்கிறாங்க. இந்த லைன் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. நக்கன்யார் எழுதிக்கிறாங்க. நக்கன்யார் யாருன்னா பெருங்கோழி நாயகனுடைய மகள் தான் வந்து நக்கன்யார். ஓகே, இவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா கோப்பேரி நற்கிள்ளி அப்படின்றவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேண்மான் வெளியன் திருத்தன். அவருடைய மகன் தான் வந்து கோப்பேரி நற்கிள்ளி. வேண்மான் வெளியன் திருத்தன் அவருடைய மகன் தான் வந்து கோப்பேரி நற்கிள்ளி. அவர் தான் வந்து நக்கன்யார் வந்து கல்யாணம் பண்ணி. நக்கன்யார் வந்து பெண்பால் புலையவங்க, அதனால தெரிஞ்சுக்க. இவங்க பெண்பால் புலையவர். இவங்க கோப்பேரி நற்கிள்ளியை தான் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. இவரோட அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா தந்தை யாருன்னா பெருங்கோழி நாயகன். அவர் தான் வந்து தந்தை. ஓகே, நல்லா தெரிஞ்சுங்க. இதுதான் முக்கியமான குறிப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாடலை நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே, தேங்க்யூ. பாடல் வந்து நட்டினை பாடல் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் தான் பார்க்கணும். பெரிய கொஸ்டின் இந்த நட்டினை சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின் இருக்குதோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அது தனியாக வீடியோ போடுறேன். இந்த ஃபுல் பாடலில் ஃபுல்லாக 11th 10th 12th இந்த 3 பாடலும் சேர்த்து ஒரே வீடியோ தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.